தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவிலன்பானவர்களே, இன்றைய நாளின் நவநாளிலே சிறப்பாக அனைத்து இளைஞர்கள் இளம்பெண்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் ஏராளமான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கவும், பலவித திறமைகளினால் அவர்கள் அணி செய்யப்படவும், இந்த உலகிலே அவர்கள் ஏறெடுக்கின்ற எல்லா பணிகளிலும் கடவுள் அவர்களுக்கு துணை இருக்கவும், எல்லாவித தீமையின் தாக்குதல்களிலிருந்து இளைஞர்களும் இளம்பெண்களும் விடுதலை பெற்று அன்பு வாழ்விற்கு, உறவு வாழ்விற்கு கடந்து செல்ல கடவுள் அனைத்து இளைஞர்களையும் இளம்பெண்களையும் தமது தெய்வீக அற்புத கருவிகளாக இந்த காலங்களிலும் நேரங்களிலும் பயன்படுத்த நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் சமூக உறவை விசுவசிக்கின்றேன் என்று நாம் விசுவாச பிரமாணத்தில் அறிக்கையிடுகின்றோம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருட்கொடைகளினால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே நித்திய மீட்பு பெற்று விண்ணகத்திலே இறைவனின் நிறைவான புகழை பாடுகின்றார்கள், நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் புனித அந்தோனியாரை அண்டி வந்து வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்துவோமாக. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோனியாரிடம் ஜெபிப்போம். புனித அந்தோனியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தை இயேசுவின் மீது உமக்கு இருந்த அன்பை முன்னிட்டு உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும், எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் என்னும் பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் நாங்கள் உமது தயவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு தண்டனையான நரகத்தில் நாங்கள் விழாமல் மீட்கப் பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் ஆன்ம எதிரிகளோடு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிற்றின்ப ஆசைகளை வெறுத்து துர்க்குணங்களை அகற்றி திருச்சபையின் கற்பனைப்படி ஒழுக வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான்வீட்டிற்கு எங்களை அழைத்துச் செல்ல வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாப்பு, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளி பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு, விசுவாசம், இறை பக்தி என்னும் புண்ணியங்களில்
எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல் நலமும் அடைய வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காகவும் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். புனித அந்தோனியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் கேட்டதை அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்றுத்தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமேன். பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இவ்வுல இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அடியார் புனித அந்தோனியாரை கிறிஸ்துவை பின்பற்ற கனிவுடன் அழைத்தீரே. அவருடைய பரிந்துரையினால் நாங்கள் எங்களையே மறுத்து எங்கள் முழு இதயத்தோடு உம்மை பற்றிக் கொள்ளும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடில்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மேன்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனந்தளராமல் இருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றியல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும்.
ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்திலே மலைகள் மிக முக்கியமான இடத்தினை பெறுகின்றன. கடவுளின் பிரசன்னத்தை அறிகின்ற இடங்களாக மலைகள் கருதப்படுகின்றன. மனிதர்கள் கடவுளோடு உறவு கொள்வதற்கும் அந்த உறவு நிலையை புதுப்பித்துக் கொள்வதற்கும் புதிய வாழ்வுக்கு திரும்புவதற்கும் இந்த மலைகள் கடவுளின் பிரசன்னத்தின் சின்னங்களாக இருக்கின்றன. புனித பவுலடிகளார் இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே மோசேயை பற்றி பேசுகின்றார். சீனாய் மலையிலே 40 நாட்கள் இருந்து கடவுளோடு உறவு கொண்டு இறை சட்டங்களை 10 கட்டளைகளை பெற்று திரும்புகின்ற பொழுது அவரது முகமானது ஒளி வீசுகின்றது. அவரது திருமுகத்தை பார்ப்பதற்கு இஸ்ராயல் மக்கள் தயங்குகின்றார்கள். எனவே அவர் ஒரு முகத்திரையை அணிந்து கொள்ளுகின்றார். அந்த முகத்திரையை அணிந்து கொண்டு மக்களிடையே நடமாடுகின்றார். ஆனால் பவுலடிகளார் அழகாக கூறுகின்றார், இயேசுவின் கல்வாரி பயணம், இயேசுவின் கல்வாரி பலியானது அந்த திரைச்சீலையை அகற்றிவிடுகின்றது, அந்த முக்காட்டினை அகற்றி விடுகின்றது. அந்த முகத்திரையை அகற்றிவிட்டு இறைவனை நேரடியாக பார்வதற்கான பாக்கியத்தை நாம் அனைவருமே பெறுகின்றோம் என்று கூறுகின்றார்.
முகத்திரைகளானது அகற்றப்படும் பொழுது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவின் வெளிப்பாடானது ஒளி வீசுகின்றது என்று புனித பவுலடிகளார் அழகாக கூறுகின்றார். நற்செய்தியிலே 3 இடங்கள், அந்த 3 இடங்களில் இருக்கின்ற மலைகள் மிக முக்கியமான இடத்தினை பெறுகின்றன, முக்கியமான அந்தஸ்தினை பெறுகின்ற அந்த மலைகளாக இருக்கின்றன. முதலாவது மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ் என்று கூறுகின்றார்கள், மலை பொழிவு. அந்த மழை பொழிவிலே ஆண்டவர் இயேசு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, மனித வாழ்வின் நெறிமுறைகளை கூறுகின்றார். இரக்கத்தோடும் கனிவோடும் புனிதத்தோடும் மன்னித்து நாம் வாழும் பொழுது பேறு பெற்றவர்கள் என்ற நிலைக்கு இறைவன் நம்மையெல்லாம் உயர்த்துகின்றார். கல்வாரி மலையின் அனுபவமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது தூய திரு இரத்தத்தினால் நம்மையெல்லாம் மன்னித்து நமது பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையை தந்து உன்னதமான மீட்பின் அனுபவத்தை தருகின்ற ஓர் அற்புத இடமாக கல்வாரி மலை இருக்கின்றது. இயேசுவின் விண்ணேற்பு அனுபவம். சீடர்களின் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு மேலே ஏறிச் செல்லுகின்றார், மலை மேல் ஏறிச் செல்லுகின்றார். இந்த அனுபவத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கின்றேன். இந்த இக்கட்டான சூழலிலே, இந்த விசுவாச எழுச்சி மிக்க சூழலிலே, இந்த துன்பமயமான ஒரு சூழலிலே இந்த கடவுளின் குரலானது அயராமல் நமது மத்தியிலே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். என் அருமை பிள்ளைகளே, நான் உங்களோடு உலகம் முடியும் வரை இருக்கின்றேன். இந்த திரைச்சீலைகள் இன்றைக்கு நமது வாழ்விலே நமது முகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. முகமுடைகளையும் முகத்திரைகளையும் முக்காட்டினையும் அணிந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? போட்டி, பொறாமை, பகைமை, பிறரை அழிக்க தூண்டுகின்ற, பிறரை சிதைக்க நினைக்கின்ற எண்ணங்களினால் நமது வாழ்க்கை, நமது முகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முகத்திரைகளை எல்லாம் எடுத்துவிட்டு, இந்த முகத்திரைகளை எல்லாம் கலைந்து விட்டு ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தெய்வீக திரு அனுபவத்தை பெற இன்றைய நாள் நமக்கு அழைப்பினை தருகின்றது. பவுலடிகளாரை பாருங்கள், முகத்திரை அகற்றப்பட்டு இருக்கின்றது. இயேசுவின் இறப்பினால், அவரது தெய்வீக திரு அனுபவத்தினால், அவர் சிந்திய இரத்தத்தினால் இன்றைக்கு முகத்திரைகள் எல்லாம் அகற்றப்பட்டு இருக்கின்றன. இயேசுவோடு நேரடி தொடர்பு கொள்கின்றோம், கடவுளோடு நேரடி தொடர்பு கொள்கின்றோம், ஆவியானவரோடு நேரடி தொடர்பு கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த ஒரு நேரடி தொடர்பு கொள்ளதான் இந்த உலகம் நமக்கு அழைப்பினை தருகின்றது. கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த வாழ்க்கை நிலைகள், கடந்து வந்த உறவுகள் அனைத்தையும் மறந்து விடுவோம். முகத்திரைகளை கிழித்தெறிந்துவிட்டு இயேசுவை, ஆண்டவரை, கடவுளை, ஆவியானவரை நாம் உற்று நோக்க இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நமது வாழ்வுக்கு விடையளிப்பவர் கடவுள் மட்டும்தான். நமது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். நம்மை சுகமாக்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். நமது வாழ்விற்கு பலத்தினையும் ஜீவனையும் சக்தியையும் தரக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். முகத்திரைகள் களைக்கப்படும் பொழுது, அந்த இயேசுவை முழுமையாக நாம் காணும் பொழுது, அந்த இயேசுவின் திருமுக தெய்வீக தரிசனத்தை பெறும் பொழுது, அந்த இயேசுவின் ஒளியை பெற முடியும். நாம் அனைவரும் பெறும் பொழுது எந்த நிலையிலும் நான் வாழ முடியும். இந்த துன்பமோ, துயரமோ, வேதனையோ, கலக்கமோ, இந்த பயமோ, அச்சமோ, இதை பற்றி நான் கலங்க தேவையில்லை. இயேசுவை பார்க்கின்றேன், இயேசு என்னை பார்க்கின்றார். அந்த இயேசுவின் ஒளியால் நான் நிரப்பப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக அந்த இயேசுவின் அனுபவம் எனக்கு வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ இந்த திருப்பலியில் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம்
கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளுமையை இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது மக்களின் மீட்புக்காக ஒப்பு கொடுக்கும் இந்த பலி பொருள்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் பாவ கவர்ச்சிகளை விட்டு விலகவும் விண்ணகத்தில் இருப்போரை நெருங்கி வரவும் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பங்கின் பாதுகாவலர் பதுவை புனிதர் அந்தோனியார், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நமது தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்திருக்கின்றார். எனவே நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்பானவர்களே, இந்த காலங்கள் இறைவன் நம்மை சந்திக்கின்ற காலங்களாக இருக்கின்றன. இந்த காலங்கள் இறைவன் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகின்ற காலங்களாக இருக்கின்றன. இறைவனை விட்டு ஒருபோதும் பிரியாமல் அவரையே இறுக்கமாக நெருக்கமாக பற்றி பிடித்து கொண்டு நமது வாழ்க்கை பயணங்களை மேற்கொள்ள இறைவன் சிறப்பான அழைப்பினை நமக்கு தருகின்ற காலங்கள்தான் இந்த அருளின் காலங்கள். எல்லோரையும் ஒப்பு கொடுப்போம். இந்த உலக மக்கள் அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். இந்த உலக மக்கள் அனைவரின் கவலைகள், பயங்கள் எல்லாம் இறைவனால் போக்கப்பட வேண்டும் என்றும், இந்த உலக மக்கள் அனைவரும் கடவுளின் தெய்வீக கரங்களினால் தொடப்பட வேண்டும் என்றும், இந்த உலக மக்கள் அனைவரும் இறைவனின் தெய்வீக ஒளியினை பெற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உருக்கமாக நாம் ஜெபிப்போமா? ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமும் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமும் நான் சொல் வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக பாயிறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமும் நான் சொல்ல வேண்டும். இறைவன் நமது கரங்களிலே, தமது கரங்களிலே நம் அனைவரையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். இறைவனின் கரத்தின் ஸ்பரிசத்தை இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பாக இருக்கின்றோம். இறைவனின் வல்லமை நமது இதயத்திலே, நமது வாழ்விலே முழுமையாக இறங்கி வருவதை இந்த நேரத்திலே நாம் உணர்கின்றோம். அந்த இறை ஒளியினால் நாம் ஒவ்வொருவருமே ஆட்கொள்ளப்படுவதை முழுமையாக நாம் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். உம் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய்.
உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்றை தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். வல்லமையின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காகவும் இந்த நாளிற்காகவும் இந்த நிமிடத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் உம்மையை பற்றி பிடித்து கொண்டு வாழ்கின்ற காலங்களாக இந்த காலங்களையும் நேரங்களையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உன்னதமான உமது இறை பிரசன்னத்திற்காகவும் உமது இறை ஒளிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான் என்று மொழிந்த ஆண்டவரே, உமது உயிரின் ஒளியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்களை உமது பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். கடந்த கால உறவு நிலைகளை எல்லாம் உமது பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். அன்பு செய்யாமலும் பிறரை ஏற்றுக்கொள்ளாமலும் பகைமையோடும் அழிக்க தூண்டுகின்ற உணர்வுகளோடும் நாங்கள் வாழ்ந்த காலங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே, உமது பாதத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம். இறைவா, எங்களை மன்னித்தருளும். இந்த உலகத்தை நேசிக்காமலும் எங்களது குடும்பத்தை நேசிக்காமலும் எங்களை சுற்றி வாழ்ந்து வந்திருக்கின்ற மக்களை நேசிக்காமலும் வாழ்ந்த காலங்களுக்கெல்லாம் உமது பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் தயவு கூர்ந்து மன்னித்தருள வேண்டுகின்றோம் என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களது அபய குரல்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இதோ அந்த தெய்வீக மலையின் திரு அனுபவத்தை இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது வாழ்வை மூடியிருந்த திரைச்சீலைகளை எல்லாம் உமது தெய்வீக தூய திரு ரத்தத்தினால் நீர் அகற்றி இருக்கின்றீர். உம்மை நேரடியாக சந்திக்கவும் நெருக்கமான உறவு கொள்ளவும் உம்மிலே நாங்கள் பற்றுறுதி கொண்டு வாழவும் உம்மால் நாங்கள் தொடப்படவும் நீர் எங்களையே இந்த காலங்களிலும் நேரங்களிலும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். எல்லா மக்களையும் உமது அன்பான கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித அந்தோணியாரின் பாதுகாப்பினால் காக்கப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஞானத்தின் அருளடையாளம் வழியாக நாங்கள் கட்டுப்பாடுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பாடிடுவோம் பாடிடுவோம், பைந்தமிழ் பாவால் போற்றிடுவோம். பாடிடுவோம் பாடிடுவோம், பைந்தமிழ் பாவால் போற்றிடுவோம்.
அந்தோனி மாமுனி அருள்தனிலே அகமகிழ்வுடனே ஆர்ப்பரிப்போம். பாடிடுவோம் பாடிடுவோம் பைந்தமிழ் பாவா போற்றிடுவோம். அலகையின் துயரினி நமக்கில்லை, அருள்மிகு வாழ்வினில் குறைவில்லை. அலகையின் துயரினி நமக்கில்லை, அருள்மிகு வாழ்வினில் குறையில்லை. அவன் வழியே விண்ணடைய அற்புதம் கனிந்தே வேண்டிடுவோம். பாடிடுவோம் பாடிடுவோம் பைந்தமிழ் பாவால் போற்றிடுவோம்.